Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்கள். நிறைய நல்லது நடக்கட்டும், இறைவன் கூட இருக்கட்டும், எங்களுடைய ஊருடைய தாயார் ஆண்டாளம்மா கூட இருக்கட்டும். ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இது. ஒரே நாடு பத்திரிகையை வந்து வெறும் 3 பேர் வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் நம்பினாரன் எப்படி செயல்படுத்துறாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கு வந்து சந்தாதாரர்கள் எவ்வளோங்கிறது மட்டும் இல்லை, உள்ள கான்ட்ரிபியூட்டர்ஸே வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சிங். பட் வந்து திரு நாராயணன் அவர்களை நம்பி எதையும் கொடுக்கலாங்கிறனால தான் அவருக்கு நம்பி நாராயணனே பேர் வச்சாங்க. சங்கத்திலேருந்து வளர்ந்தவங்க அப்புறம் அப்படி தான் இருப்பாங்க. என்ன கிடைக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வேலை பார்க்கக்கூடியவங்களும் அப்படி இருக்கிறாங்க. நான் பார்த்து அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தியாகம் தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதே. அது வந்து இதை நான் சொல்லலை, எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேங்க இன்னைக்கு காலையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கட்சியில் வந்து மேடையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3000 பேர், ஏதோ ஒரு 300 பேர் நினைக்கிறேன். அந்த நம்ப மாட்டீங்க, அவர் தான் மேடையில் இருக்கிறவங்க பூரா துரத்துறாரு, கீழே இறங்கு கீழே இறங்கு கீழே இறங்குன்னு இறக்கி விட்டது பூரா எங்கள் அண்ணன் திருமாவளவன் தான். அவர் தான் இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்லியிருக்கிறாரு, இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க என்னைக்காவது மைக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? என்னைக்காவது நான் பேசணும்னு பேசி ஆசைப்பட்டு பார்த்துருக்கியா? தலைவரோட ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி பார்த்துருக்கியா? கிடைச்ச இடத்துல வந்து படுத்து கிடைச்ச சாப்பிட்டு வச்சுட்டு அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அண்ணன் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் வாங்கின மாதிரி அண்ணன் திருமாவளவன் வாயாலே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அவ்வளோ பெரிய பட்டத்தை வாங்கியிருக்கு. அதிலிருந்து வந்தவர் திரு நம்பி அவர்கள் நிறைய சர்வப்பரி தியாகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம். நான் வந்து 2 பெரிய தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நாளிதழ்கள்லேருந்து பயிற்சி பெற்றவன் அப்படிங்கிற அடிப்படையில் இது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது தெரியும். அது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். அதை வந்து அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மின்னிதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. நாளேடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு அண்ணன் சொன்னார். உடனே இங்கே உடனே ஆரம்பிக்கணும், நாளைக்கு ஆரம்பிச்சிடலான்னாரு. அவர் வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு எனக்கு தெரியும். அப்படி சொன்னவர் வந்து அது வந்து சொல்லிட்டு போகிறது ஈஸி, அதுக்கப்புறம் செய்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். அண்ணன் வேறு வெளியில் பார் கோடு வச்சுருக்கோம். பார் கோடு, பார் இல்லை, பார் கோடு வச்சுருக்கோம். அதை பூரா ஸ்கேன் பண்ணி போங்கன்னாரு. 300 ரூபா இந்த புஸ்தகம். நானும் பார்க்குறேன், 2 குவார்ட்டர் வேலை. யார் யாரெல்லாம் வாங்க போகிறீங்கன்னு பார்க்க போகிறேன். 300 ரூபா வந்து இதோடைய இந்த நாளேட்டுடைய இந்த இதழுடைய விலை. அந்த நம்பர் மட்டுமே கிடைச்சாலே போதும், நீங்கள் பார்க்காட்டாலும் கூட அண்ணன் வந்து அனுப்பிக்கிட்டே இருப்பார். அது வந்து ஆன்லைன் இதாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பெரிய முயற்சி. அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய கட்சிகளுடைய தொலைக்காட்சிகள் நாளிதழ்கள் நம்பர் 1 இருக்கிறது இல்லை. அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு முரசொலி. அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மட்டுமே வாங்கி படித்தால் முரசொலி தான் தமிழ்நாட்டின் நம்பர் 1 நாளிதழாக இருக்கணும். அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதில் என்ன வரும் அப்படின்னு. அதனால் வந்து அது நம்பர் 1 நாளேடாக இல்லை. அதே தான் எல்லா ஊடகங்களுக்குமே, அவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா டிவிக்குமே, எல்லா பேப்பருக்குமே. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தபோது அதிமுகவில் காலை எல்லாரும் சாமி கும்பிட்டு தான் நமது எம்ஜிஆர் பேப்பரே திறக்கணும். யாருடைய பதவி இருக்கு யாருடைய பதவி இல்லைங்கிறது காலையில் நமது எம்ஜிஆரை பார்த்தா தான் தெரியும். அது போன்ற விஷயத்தை அண்ணன் நயினார் நாயந்தன் அவர்கள் இதில் செஞ்சார் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடும். அதை வந்து எல்லாருமே அங்கங்கே போட்டுட்டு நாங்கள் வந்து அங்கே பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டேன்னா அப்புறம் வந்து யார் பார்ப்பா? அப்படி தான் ஒன்று போயிட்டு இருக்கும் நமக்கு. அப்போ வந்து அதிகாரப்பூர்வ நாளேடு அப்படின்னா திரு இலகணேசன் அவர்கள் ஒரு பெரிய தியாகி. அது வந்து 75 எமர்ஜென்சி பீரியடில் இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறீங்க, நான் பார்க்குறேன். அப்படி நிறைய பேரை சொன்னாலே வைப்ரண்டாக மாதிரி இளைஞர்கள். நாமெல்லாம் பிறப்பதற்கு முன்னாடி இருந்தே இந்த பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தவர் அண்ணன் இலகணேசன். தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படிங்கிறது வந்து இருக்குதா அப்படின்னு யாருக்குமே தெரியாத போது அவரோ திரு எச் ராஜா அவர்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனசங்க காலத்துலேருந்து அவ்வளோ பெரிய ஆச்சரியமான உழைப்பில் கொடுத்துட்டு இருந்தாங்க. உண்மையான தியாகம், தலைமறை வாழ்க்கை, வீட்டோடு இருக்க முடியாது, பேச்சுலர் லைஃப் வாழ்ந்தவங்க. அதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. இன்னைக்கு கதையை கேட்டால் திரு அண்ணன் அண்டேவர்கள் சொன்னாங்க, அதெல்லாம் கதையை கேட்டால் நடந்திருக்குமா இந்த மாதிரி அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. ஆனால் இந்த வரலாறுகள்லாம் சொல்லப்படவே இல்லை. வரலாறுனா அது காங்கிரஸ்க்குரியது, அவ்வளோதான். வரலாறுனா மாதிரி யாருக்குமே கிடையாதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சினிமான்னு அஜித் சொல்லுவாங்க போல, அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ இதுக்கு பெரிய தியாகம் பண்ண ஒரு தலைவர்கள் கொண்டு வந்த ஒரு நாளேடு. அப்போ அதற்கான முக்கியத்துவம் எப்படி கிடைக்கணுங்கிற பார்க்கணும். சோசியல் மீடியாவில் ஒரே நாடு ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். அது வந்து நீங்கள் எப்படி செயல்படுத்துறங்கிறது தான். நமக்கு வந்து இன்னைக்கு பூவுக்கே சென்ட் அடித்து தான் விற்க வேண்டியிருக்கு. இந்த பூவுக்கே சென்ட் அடிக்கணும். பூவை தன்னால் மணக்கணும். அதை தாண்டி இது வந்து எவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட சரக்கு இருக்குது, மிடுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உள்ள
மார்க்கெட்டிங் பண்றது மூலமா தான் சாத்தியப்படும். நம்ம பார்த்துருக்கோம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆகப்பெரிய செயல் வீரர், ஒரு மாஸ்டர். அவரை மாதிரி ஒரு செயல் வீரர் ஒரு நாளைக்கு 26 மணி நேரம் உழைக்கக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு மனிதர் பார்க்கவே முடியாது. அதே சமயத்தில் அவர் மார்க்கெட்டிங்லையும் எங்கேயுமே குறவிடலைங்கிற பார்க்கணும். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநில அரசுகளும் முதலீட்டுக்கான கூட்டங்களை நடத்தும் போது அதை இந்தியாவிலேயே முதல் முறையாக குஜராத்தில் நடத்தி காட்டியவர், வைப்ரண்ட் குஜராத் நடத்தி காட்டியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர் வைப்ரண்ட் குஜராத்துக்காக சென்னையில் மார்க்கெட்டிங் பண்ணார். அந்த கூட்டத்தில் செய்தியாளனா, நான் தினமலருடைய செய்தியாளனா நான் போய் கவர் பண்ண போயிருந்தேன். ஒரு சின்ன உள்ளரங்க கூட்டம், ஒரு ஹோட்டல் நட்சத்திரத்தில் நடந்த கூட்டம். ஒவ்வொரு தொழிலதிபரும் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார். ஒரு முதலமைச்சராக இல்லை, ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா, ஒரு சிஇஓ போல செயல்பட்டு இருந்தார். அப்ப எவ்வளவு தூரம் உழைப்பு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் வெளிச்சமும் இருந்தால் தான் அதற்கான விடியல் கிடைக்கும். நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஒரே நாடு அப்படிங்கிறது ஒரு கடுமையான உழைப்பை கொண்டதாக இருக்கிறது. அதற்கு பின்னாடி நிறைய வெளிச்சங்கள் தேவைப்படுது. விளம்பரங்கள் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னா யாரும் கொடுத்துட மாட்டாங்க. விளம்பரம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இங்க வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான் தத்துவம். நான் அது உள்ள இன்சிடென்டா பார்த்து சொல்றேன். அந்த ஒரே நாடு வாங்கினா பல விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது. வெறுமனே மருந்துகளை கொடுத்து கொண்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதற்கு ஒரு கேப்சூல் தேவைப்படுது. மருந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும், அதுக்கு ஒரு கேப்சூல் தேவைப்படுது. அப்ப எப்படி கொடுக்கணுங்கிற பார்க்க நான் இன்னைக்கு இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய ஒரு செயல்பாடு போல தெரியுது. அதற்கு அதெல்லாம் தாண்டி அண்ணாமலை காலம்லாம் வந்துருச்சு. அப்போ அது அப்படியே எங்க அது டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணும் அப்படிங்கிற பார்க்கணும். அது வேற ஒரு இடத்துக்கு நகரணும். ரொம்ப அற்புதமான விஷயம் மின்னிதழா வந்தது. அந்த மின்னிதழா வந்ததுல உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கணும். தலைவர்களுடைய அறிக்கைகள், அவருடைய குறிப்புகள், அவருடைய ட்வீட், அவங்க எல்லாமே முதல்ல நீங்க எங்க பார்க்கணும், ஒரே நாடுல பார்க்குற மாதிரி கொண்டு வரணும். ஸோ ஒரே நாடுல பார்த்தா தான் நமக்கு விஷயமே தெரியுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ரொம்ப அருமையான சின்ன பிள்ளைங்க அண்ணங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி பியூட்டிஃபுல்லா வேலுநாச்சியார் பத்தின ஒரு நாடகத்தை நடத்தி காட்டினாங்க. நீங்க எல்லாம் சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க, அந்த பிள்ளைகளை பார்க்காம செல்போன் நோண்டிட்டு இருந்தீங்க, அதையும் நான் கவனிச்சேன். ஆனாலும் அந்த பிள்ளைகள் ரொம்ப சீரியஸா தங்களுடைய கடமைகளை சிறப்பா முடிச்சாங்க. RSS காரர்களை போலவே யார் கவனிக்கிறார் யார் கவனிக்கவில்லை என்பதில் கருமமே கண்ணாயினார் போல தங்களுடைய கடமையை செவ்வனே செய்யணும். அந்த பிள்ளைகள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணி காட்டினாங்க. அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் ரங்கராஜ் பாண்டே பேசுறதுக்குன்னே வச்சிருக்கோம் அப்படின்னு. இதற்கு முன்னாடி அண்ணன் சுபவி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு வாழ்த்து செய்தி ரங்கராஜ் பாண்டேவுக்கு. பாஜக எதிர்பார்த்தது என்னமோ ரஜினிகாந்த், அவர்களுக்கு கடை சேர்ந்தது என்னமோ ரங்கராஜ் பாண்டே. அவ்வளவு எதிர்பார்த்தாங்க, பாவம் அவ்வளவுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அண்ணனுடைய வாழ்த்து செய்தியில் அது இருக்குது. இன்னைக்கு காலையில் ஒரு மூத்த IAS ஆஃபீஸர் முன்னாள் IAS ஆஃபீஸர், ஸோ இன்னைக்கு நான் பாவம் இருக்கிறவங்களுக்கு யாருக்கான அவருக்கு முன்னாள் IAS ஆஃபீஸர் அப்படியே என்ன நடக்குது, எப்படி போகுது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது யூ ஆர் தேர் இந்த பார்ட்டி நோ அப்படின்னார். விச் பார்ட்டி சார்? பிஜேபி. நோ நோ ஆர் யூ நாட் இந்த பார்ட்டி அப்படி ஷாக் ஆகிட்டார். பார்ட்டி இல்லையா அப்படி. நான் சொன்னேன், இப்படி தான் சார் பிரச்சனை, இவங்க பூரா நம்மளை சங்கின்னு திட்டுறாங்க, அவங்க பூரா நம்மளை சேர்க்க மாட்டாங்க. ரெண்டுமே இல்லாமல் அவர்கள் காயத்ரி அவர்கள் சொன்ன போல நடுநிலைமை ஆக்கி விட்டாங்க ரெண்டுமே அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இப்படி தான் வந்திருக்கும் அப்படின்னு. எனக்கு எந்த கவலையும் கூட, எந்த மேடையாக இருந்தாலும் ஏறி பேசுவேன். அது பிஜேபி மேடையாக இருந்தாலும் சரி, திமுக மேடையாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் மேடையாக இருந்தாலும் பேசுகிற இடத்த பூரா உண்மையை தான் பேசுவேன். எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. இன்சிடென்டலி பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடையில் நான் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன். உங்களுக்கு 2026 தேர்தல் நீங்கள் நினைப்பது போல சுலபமாக இருக்க போவதில்லைன்னு சொன்னேன். அண்ணன் நயினார் வந்துட்டாரு. இட் இஸ் நாட் கோயிங் டு பி as much easy task அப்படின்னு பாருங்க. யாருமே எதிர்பாராம பிரஸ் மீட் 12 மணின்னு சொல்லிட்டாங்களா, 2 மணின்னு சொல்லிட்டாங்களா, 4 மணின்னு சொல்லிட்டாங்களா. எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எமகண்டம் முடிஞ்ச பிறகு 3 to 4 முடிஞ்ச பிறகு வருவான்னு வந்தார். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அது என்ன நடக்குமா நடக்குமா பாடி லாங்குவேஜில் திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி மேலே பார்த்துட்டு இருந்தார். நான் அப்படி என் தம்பி மாதேஷ் பேட்டி கேட்டார். சார் மொத்தம் 7 சேர் வச்சிருந்தாங்க, அப்புறம் 6 சேர் தான் போட்டாங்க, பின்னாடி NDN போட்டிருந்தாங்க, அப்புறம் பிஜேபி பார்த்தாங்க. நான் சொன்னேன், ஒருத்தர் ஹலோ மைக் டெஸ்டிங் சொல்லிட்டு இருந்தார், அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு. என்னங்க எதெல்லாம் கேள்வி ஆரம்பிக்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக விடுறேன். அப்போ நின்று போட அவர் அத்தனை கேள்விக்கு பதில் சொல்ல இல்லை, அவர் பேச விடல. எங்க அவரை பேச விடல, அவர் வீட்டில் தானே போய் நைட்டு சாப்பாடே சாப்பிட்டாரு. இரவு விருந்தே திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டில் திரு அமித்ஷா அவர்கள் சாப்பிட்டுருக்காரு. ஆனால் இவங்க எப்படி நான் நீங்க பதறாதீங்க, நீங்க பதறீங்க நடந்துருங்க அப்படின்னு. ஐயோ அப்படின்னு அவர் இதற்கு முன்னாடி சொன்னாரு. சார் கூட்டணி அமைய பங்குனி உத்திர தன்னைக்கு நல்ல முகூர்த்த தண்ணி நடக்க போது பார்த்துட்டே இருக்கும், நடந்துருச்சு. நான் சொன்னேன், வரவேற்புக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க, கட்டாயம் அதுக்கு வந்திருக்க பத்திரிகையாளர் சொல்லாமல் இருக்க முடியாது, கட்டாயம். அப்போ ஒரு இந்த அலையன்ஸ் ரொம்ப பெரிய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது எவ்வளவு தூரம் நகரப்போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து நம்ம பார்க்க இருக்கணும்.
கட்சி பத்திரிகை வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது. நான் வந்து சும்மா பதிவு மட்டும் பண்ணுறேன். மாநில தலைவர் இருக்கிறாங்க, அந்த துறைக்கே சம்மந்தப்பட்ட மத்திய அமைச்சர்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க இருக்கிறாங்க, அதோடைய ஆசிரியர் திரு நம்பி அவர்கள் இருக்கிறாரு. பத்திரிகை நடத்துகிற வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் ஒரு கார்டு வாங்குறதுக்கும் ரொம்ப பிரயோஜனப்படும். பட் பத்திரிகை நடத்துகிறது வந்து ரொம்ப செலவான காரியம். அது வந்து அதுவும் பேப்பராக கொண்டு வந்து காஸ்ட். எனக்கு வந்து தினமலர் தினத்தந்திலாம் எவ்வளோ சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியும். தினமணியில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சர்க்குலேஷன் கூட வேண்டாம்னே முடிவு பண்ணாங்க. அது வந்து சர்க்குலேஷன் கூடுனா காப்பி கூடுனா பிரிண்டிங் காஸ்ட் கூடும், பேப்பர் காஸ்ட் கூடும். அப்படி பண்ண முடியாதுன்னு அப்படி சர்க்குலேஷன் வேண்டாங்கிற இடத்துக்கு நிப்பாட்டி வச்சாங்க. அவ்வளோ பேப்பர் காஸ்ட்லாம் இருக்கக்கூடிய விஷயம் வந்து அதை பட்டு ஒரு அருமையான வரவேற்பு கிடைக்குமானால் அது வந்து செய்யலாம். கட்சி பத்திரிகைங்கிற ஒரு சிரமமான விஷயம்ல தாராளமாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். பட் வந்து அதற்கு முன்னாடி 150 விஷயங்கள் வரணும்னு நினைக்கிறேன். திரு முருகன் அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு செயல் வீரர். நிறைய வந்து இந்த இடத்துல வேல் யாத்திரையை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வந்து வேற ஒரு எழுச்சியை நிதர்சனமாக கண்ணில் காட்டினவர். 2021 சட்டமன்ற தேர்தல் அவர் தலைமையில் சந்தித்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே கொண்டு போய் காட்டினவர். அப்படி ஒரு ஆக்டிவான செயல் வீரராக இருக்கிறார். அவரும் அது மாதிரி தான், நிறைய வந்து பேச மாட்டார். அவருடைய ஆக்ஷன்ஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதே போல் எங்கள் அண்ணன் நயினார் நாகேந்திரன் வந்து பேச்சுக்காக அறியப்பட்டவர் அல்ல, அவர் வந்து ஒரு செயல் வீரர். அவர் வந்து பெரிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு புதிய தலைவரும் முந்தைய தலைவரை இவரை போல புகழ முடியாது. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் சொத்து அப்படின்னு வேற எந்த தலைவருக்காவது வாய்ப்பு கொடுத்திருந்தா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பணிவும் அடக்கமும் தன்னுடைய குணமாக கொண்டிருக்கக்கூடியவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் நெல்லை சீமையை சேர்ந்தவர். அழகன் ஃப்ரேமில் அப்படி ஃபோட்டோ போட்டிங்கன்னா அப்படியே வந்து அதை அட்ராக்ட் பண்ணிடும். அண்ணன் வந்து அதனால தான் எதிரில் இருக்கிறவங்க கூட வந்து அவர்கிட்ட வந்து காயத்ரி அவர்கள் சொன்னது போல் எதிர்க்க கூட சரிங்க நான் அன்பாக பண்ணிடுறேங்க. ஏன்னா அப்படி எந்திரிச்சு நின்னான்னு அப்படி ஸ்டைலாக இருக்கும். அவர் வந்து எங்கள் ஊர் பண்ணையார். அதனால் வந்து பிரம்மாண்டமான விஷயம். உபசரிப்புகளில் அவர் அடிக்கிச்சுக்கு ஆளே கிடையாது. அவ்வளவு அன்பு பண்பு, அவ்வளோ பெரிய இடம் வந்தாலும் ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. எல்லா சமுதாயத்திலையும் வந்து ஒரு பெரிய நட்பு பாராட்டக்கூடியவர் வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். நான் திரு அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரையின் போது நான் ஒரு நாள் கவரேஜுக்காக நியூஸுக்கு நான் போயிருந்தேன் சாணக்கியாலேருந்து. அப்போ வந்து அண்ணனுடைய பகுதியில் தான் அது நடந்தது. யூ ஓன்ட் பிலீவ், நானும் அண்ணனும் நடந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கிறோம். மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள், எந்த கட்சியும் சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை வந்துருங்கனால சொல்லாம விடுறேன், மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் ஊர்வலத்தின் முன்னாடி வந்து அண்ணன் நயினாரை பார்த்து வணக்கம் வைத்து 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாம் அவர் வேற கரவேட்டி கட்டியிருக்கிறார். ஒவ்வொரு அவர் சாலையில் திரு நயினார் நடந்தா அது எல்லோரும் அவரை உரிமை கொண்டாடுவார். ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஏடிஎம்கே காரனை ஓட்டு போடுறான், டிஎம்கே காரனை ஓட்டு போடுறான் பிஜேபிக்கு. அந்த மாதிரி அண்ணன் வந்து எல்லா பக்கமும் ஆள் அனுப்பி வச்சிருக்காரு. இப்போ கூட ஏதோ ஒரு மாவட்டத்தில் மாறினா நினைக்கிறேன், அந்த பக்கம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணன் இங்கேருந்து அங்கே ஆள் அனுப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு தன்மையான பழகக்கூடியவர் அவர். வந்து நான் அண்ணாமலை வந்து ஒரு புயல் என்னெல்லாம் அப்படி எதிர்க்காதீங்க, நான் எதிர்பார்க்காதீங்க, நான் வந்து பொதிகை தென்றல்னார். அண்ணன் பூலித்தேவன் வம்சத்தில் வந்தவர். அதெல்லாம் வந்து நீங்கள்லாம் அப்படி நாங்கள் தென்றல்லாம் அப்படியே விட முடியாது. பின்னாடி ஃபேனை வச்சு நாங்கள் அடிச்சுக்கிட்டு அதில் போனாங்க, அதெல்லாம் விட முடியாது. வீரன் சுந்தரலிங்கம் பிறந்தமன், செக்கிழுத்த செம்மல் சிதம்பரனார் பிறந்தமன், கர்ம வீரர் காமராஜர் பிறந்தமன். அந்த தெற்கத்தி சீமையிலேருந்து ஒருத்தர் வந்துட்டு தாமிரபரணி தண்ணியில் குடிச்சிட்டு வந்துட்டு தண்ணி காட்டாமல் விடுறதா, அதை வந்து அது கிடையவே கிடையாது. பேச்சுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை வந்து ஆள் ஓடிக்கிடும். செயலுக்கு தான் இங்கே வந்து உடனடியாக ஒரு ஆள் தேவைப்படுகிறது. அதை இந்தியாவில் பெரிய அளவுக்கு வியந்து பாராட்டக்கூடிய ராஜதந்திரிகளில், சாணக்கியர்களில் மாஸ்டராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் வந்து அப்படி வடிகட்டி ஒரு ஆளை வந்து எடுத்திருக்கிறாருன்னு அதுவே போதும். நம்ம யார் சர்டிஃபை பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்ல. திரு நயினார் நாகேந்திரன் எப்படிப்பட்ட தலைவராக இருப்பார் அப்படின்னு திரு அமித்ஷா அவர்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கார். அப்படிப்பட்டவராக இருப்பார்னு புரிஞ்சுக்கலாம். புரியுங்களா? அப்போ யார் வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறார், யார் வந்து கவனிக்கிறார். நானும் செய்திக்காக இந்த தலைவராக தேர்ந்தெடுக்க எனக்கு கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கங்களேன் சில விஷயங்கள். ஆனால் நம்ம வந்து அவசரப்பட்டு செய்தி சொல்லக்கூடாங்கிற நானும் பிட்டை போட்டு அண்ணன்ட்ட வந்து அண்ணே என்னென்ன செய்தி என்ன செய்தி எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லாம் நல்ல என்னங்க காமராஜர் பேசுகிற மாதிரி பார்த்துக்கலாம் சொல்லி சார் தலைவர் ஆகிறீங்களா என்னங்க, இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சொல்லவே இல்லையே. தலைவர் அறிவிப்பு வரைக்கும் சொல்ல நினைச்சேன். வா நியூஸ் எடுக்கவே முடியாது போல தெரியும், நம்ம ஒரு கண்டென்ட் கிடைக்குமேன்னு பார்த்தா அண்ணன் கொடுக்கவே மாட்டேன். அதான் பிரஸ்காரம் போல சொல்லிட்டு இருக்கான். அண்ணாமலை கண்டென்ட்டாக கொடுப்பார், வச்சுக்க கண்டென்ட்டாக கொடுப்பாரு. இவர்கிட்ட கறந்து பார்த்தேன், நானே பார்த்தேன், நேரடியாக முயற்சி பண்ணி பார்த்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமைதி. எப்போ பாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கிறது. திரு வாஜ்பாய் அவர்கள் வருவதற்கு பிறகு
நமக்கு வந்து இன்னொரு தலைவர் இருக்க முடியாது, வாஜ்பாய் போல ஒரு தலைவர் இருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சாங்க. திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்துவிட்ட பிறகு அடடா இப்படி ஒண்ணா அப்படின்னு. பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளை. ஆர்எஸ்எஸ் போகிற இடமெல்லாம் விதைகளை விதைக்கக்கூடிய ஒரு நிறுவனம், விதைச்சுக்கிட்டே இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நான் சொன்னேன், அவர் பீஷ்மர் மாதிரி, அவர் மட்டும்தான் அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. ஆனால் அதற்கு ஆள் இருக்குதான்னா 60 பேரை பட்டியல் போட்டு கொடுக்கும் ஆர்எஸ்எஸ். அவ்வளோ பெரிய கட்சி, அவ்வளோ பெரிய 65 வயசுல இருந்து அங்க யோகி ஆதித்யநாத் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் நம்ம தேஜஸ்வி சூர்யா வரைக்கும் வச்சுக்கோங்க, அவ்வளோ வயசு வாரியா. அப்ப வந்து விதைகளை விருட்சமாகக்கூடிய விஷயம். திரு அண்ணாமலை அவர்கள், அவர் பெயர் சொன்னாலே உங்களுக்கு பயங்கரமா அப்படி வைப்ரேஷன் வருது, நான் பார்க்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து பெரிய தலைவர். 2021 உங்களுக்கு யாருன்னு தெரியாத போது ஒரு அடையாளம் கொண்டது பாஜக அரசு, அதை மறந்துடாதீங்க. அப்ப அவர் நாளைக்கு என்னவா வருவார்னு கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்ப தலைவன் சூப்பரா அப்படின்னு. அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாத போது நேரா மேலந்து இறக்கி வச்சுட்டு இவர் தான் உங்களுடைய தலைவர் சொன்னாங்க. அப்ப பாஜக ஆர்எஸ்எஸ் இயங்குகிற சிஸ்டத்தை நீங்க முதல்ல நம்பணும். இந்த சிஸ்டம் வந்து அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னது போல தனக்கான தேவையை சரியான நேரத்தில் தானே தகவமைத்துக் கொள்கிற கட்சியாக பாஜகவும் ஆர்எஸ்எஸ் இருக்கு. பாஜக அதிமுக ஆட்சி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா யாருக்குமே தெரியல. ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வந்ததில்லை தமிழ்நாட்டை பொறுத்து. இங்கே ஒரு 4 திட்டம் வந்தா அது யார் கொண்டு வந்தான்னு யாருக்கும் தெரியல. அது பாஜக காரங்க இது நாங்க கொண்டு வந்த திட்டம் சொல்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஸ்டிக்கர் அங்க இருக்குது. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்களுக்குறாங்க. யாரு கொண்டு ஜல் ஜீவன் திட்டம் யார் கொண்டு வந்தோன்னு அண்ணன் போய் நின்பாட்டார். அங்க போய் குன்னூர்ல போய் கேட்கறாங்க, தண்ணி வருதாயா, குழாய் இருக்கா வீட்டு. அவங்க ஆமா அப்படி குஞ்ச விட்டா தலைவர் ஸ்டாலின் கொடுத்தாரு சொல்லியிருப்பான் போல. அப்படி அந்த ஆள் அவரு அவ்வளவு வெள்ளந்தியா இருக்காங்க சாதாரண. அப்ப எந்த திட்டமும் ஒரு தயக்கம் இல்லை. அண்ணன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே சொன்னாரே ஜல் ஜீவன் திட்டத்தை எல்லாம் செயல்படுத்துங்க. நான் கூட கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், இவர் படம் இருக்கிற தலைவர் ஜல் ஜீவன் தமிழ்நாட்டு கூட ஜல் ஜீவன் பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க போல அப்படின்னு நினைச்சேன். அப்ப யார் கொண்டு வந்தானே தெரியாது. அப்ப என்ன தேவைப்படுது? ஒரு ஸ்ட்ராங்கான பிரச்சாரம் மக்கள்கிட்ட தேவைப்படுது. யார் எதை செய்தார்கள் என்று கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை. நீங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச உடனே அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருச்சின்னு நினைச்சீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். இதற்கு பிறகு 1000 வேலைகள் இருக்கு, 100 தகராறு இருக்கும், 150 அதிருப்திகள் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு ஏதோ பொள்ளாச்சி பக்கத்தில் ஏதோ ஒரு கூட்டம் கூட போட்டு அங்கே முன்னாள் எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர்லாம் ஏதோ சொன்னாங்க போல, எங்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குந்தாலும் நிறைய வரும். அதெல்லாம் அனுசரித்து போய் உங்களுடைய தலைமை என்ன சொல்கிறோம் அந்த ஸ்டாண்ட்லேருந்து டிவேட் ஆகாமல் ஆளுக்கால் சோசியல் மீடியாவில் எனக்கு ஃபேஸ்புக் இருக்குது ட்விட்டர் இருக்குன்னு போட்டு போட்டு பாஞ்சிக்கிட்டு இருக்காம, நீ ஒரு வார்த்தை சொன்னால் எங்களுக்கு 10 வார்த்தை சொல்ல தெரியும் அப்படி சொல்லிட்டு இருக்காம சொல்லிட்டு இல்லை நீங்கள் சொல்ல வேண்டிய ஆள் வேற. ஆனால் அவர்கள் முயற்சி என்ன? உங்களுக்குள்ள கம்பு சுத்த விட்டா அவங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அப்போ உங்களுக்கான நோக்கம் என்னங்கிறத தெளிவு வச்சுங்க, உங்களுக்கான பாதை என்னங்கிறத தெரியுங்க. போக வேண்டிய தூரம் அதிகம், பாதை அவ்வளவு சுலபமானது அல்ல. நான் சொன்னேன் 2026 தேர்தல்ங்கிறது 2016 தேர்தல் போல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2016 ஒரு கட்சி 134 இன்னொரு கட்சி 100 தொட்டு நின்றுச்சு. அது போல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் எந்த கூட்டணி 134 எந்த கூட்டணி 100 என்பது உங்களுடைய கையில் இருக்கு. அப்ப உங்களுக்கு அந்த எண்கள் வேண்டும் என்றால் எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவானே, மேல இருக்கிற தலைவரை தான் நியமனம் பண்ண முடியும். மேல இருக்க அவங்க பண்ண முடியாது. அப்ப அது கீழே ஒவ்வொருத்தரும் கடைக்கோடி தொண்டன் வரை பாஜகவுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்றால் குஜராத் அதற்கு முதல் மாடலாக இருந்தது. குஜராத் மட்டுமல்ல, இன்னைக்கு யூபி. நான் இப்ப காசி தமிழ் சங்கமத்துக்கு போயிருந்தேன். என்ன சாலைகள் அங்க நமோ காட்னு ஒன்று இருக்குது. திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு காட். அது ஓரங்கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கேட்பார் இல்லாம இருந்த ஒரு படித்துறை, ஒரு சாதாரண ஆற்றுப்படுகை. அந்த இடத்துல என்ன பிரம்மாண்டம், அந்த பாலத்துக்கு கீழே வச்சுட்டு நமோ காட் ஒரு பெரிய டூரிசம் ஸ்பாட் ஆயிருச்சு. அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் சொன்னார், ஒரு நாளைக்கு 25,000 பேர் வருகிறார்கள். இந்த தமிழ் சங்கம் இல்லாத சாதாரண காலங்களில் எவ்ரிடே 25,000 பேர். அது ஓரங்கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருந்த ஒரு சாதாரணமான ஆற்றுப்படுகை படித்துறை. அதை கூட இப்படி மாற்றக்கூடியது அந்த ஊர் எம்பியா இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி சாத்தியமாய். அப்ப அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தான் கொண்டு போய் சொல்லணும். தெரியாம இருந்துச்சுன்னா அது கதைக்காது. நம்ம உங்களுக்குள்ள கம்பு சுத்துறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. நான் அவருடைய ஆளு, நான் இவருடைய ஆளு.
தேசிய கட்சினா காங்கிரஸ் கட்சி மாதிரியே தான் இருப்பீங்களா? ஆளுக்கு ஒரு கோஷ்டி, ஆளுக்கு ஒரு பஞ்சாயத்து, நாங்களாம் தேசிய கட்சி அப்படியே தான். 100 தலைவர்கள் வருவார்கள், 100 தலைவர்கள் போவார்கள். இந்த கட்சி நிலைத்திருக்கும், இந்த ஆட்சி நிலைத்திருக்கும். நீங்க நினைச்சீங்க என்ன? இந்த ஆட்சி நிலைத்திருக்கும் நீங்க நினைச்சீங்க என்ன? அப்படி நினைச்சீங்கன்னா அதற்கு உழைக்க வேண்டிய விஷயங்கள் அதிகம் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. யாரோ ஒருத்தர் உழைப்பார் நினைச்சா அது நடக்கவே நடக்காது. நீங்கள் உழைக்க தயாரா இருக்கீங்களான்னு பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் சாதாரண தொண்டன் சிறை செல்ல தயாரா இருக்கான். அந்த சிறை செல்றதுக்கு அந்த வழக்கறிஞர் அணிங்கிறத ஒன்று பலப்படுத்தும். யாராவது ஒருத்தர் சிறை செல்லாமல் தடுப்பேன் அப்படின்னு நிற்கணும். சிறை சென்றால் உடனடியாக மீட்பேன் அப்படின்னு நினைக்கணும். உள்ள போயிட்டா வெளியே வந்திருக்க ஆள் இல்லைன்னா சாதாரண எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை சொல்றேன். ஒரு தொண்டன் என்னைக்கோ ஒரு நாள் போட்ட ஒரு ட்வீட்டுக்காக அவனை வந்து சிறை கொண்டு போயிட்டாங்க. அவன் பிஜேபி சேர்ந்து வந்தான். ராத்திரி 2:30 மணிக்கு வழக்கம் போல இந்த பேட்டர்ன் படி கதவை தட்டி கூட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா பிஜேபிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னாரு. பையன் சிறைக்கு போற அப்படி பார்த்துட்டு பிஜேபி எனக்கு சம்பந்தம் இல்லைன்னாங்க. அப்ப என்ன நடந்திருக்கும் ஆக்சுவலா? ஆமாங்க, நாங்க எங்க குடும்பமே பிஜேபின்னு சொல்லியிருக்கோம். எப்ப சொல்லியிருப்பாங்க? அவர்களுக்கு துணை நிற்கிறதுக்கு 4 பேர் இருந்தா சொல்லியிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப வெறுமனே ஐடியில் உட்கார்ந்து கம்பு சுத்துறேன், சோசியல் மீடியாவில் உட்கார்ந்து கம்பு சுத்துறீங்களா? களத்தில் நிற்கிறதுக்கான இருக்கணும். இனிமேல் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் எதுவுமே உள்ளரங்க கூட்டமா இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் பெருந்திடல் கூட்டமா தான் இருக்கணும். என்னப்பா இந்த டிராபிக் ஜாம் ஆகி போச்சு, அந்த பக்கம் போக முடியல, நயினார் நாகேந்திரன் கூட்டமாப்பா சொல்லணும், பாஜக கூட்டமாப்பா சொல்லணும். அப்படி இருந்தால்தான் அது 4 பேரால கவனிக்கப்படும். உள்ளரங்க கூட்டத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்சி எப்படி வெளியரங்கத்துக்கு கொண்டு போக போறீங்க? அப்ப அடுத்த கூட்டம் எங்க நடக்கணும் முடிவு பண்ணிக்கங்க. அண்ணன் நயினார் அவர்கள் கலந்துக்கிறார், அண்ணன் முருகன் அவர்கள் கலந்துக்கிறார், எங்க நடக்கும் பாத்துங்க. அப்ப நீங்கள் உங்கள் பிரம்மாண்டத்தை விஸ்தரித்துக் கொண்டே போனால்தான் அது வியப்பை ஏற்படுத்தும். அதிமுக இருக்கு, அவர்கள் துணை இருக்குது, நீங்க ஆட்சிக்கு வந்தலாம் நினைக்காதீங்க. அந்த அதிமுக நல்ல வேளை நம்ம கூட பாஜக இருக்குன்னு நினைக்கணும். அதற்கான வேலை நீங்க பார்க்கணும். அதுக்கு நீங்க பார்த்தா தான் நடக்கும். நல்ல வேலை ஏடிஎம்கே நம்ம வந்து பிஜேபி அலைன்ஸ் வச்சுட்டோம், ஏடிஎம்கே அப்ப அந்த அளவுக்கு கொண்டு போகணும். அவங்க பார்த்துட்டோம்னு சொன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஈஸி கேம். அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு பெரிய டஃப்பான டாஸ்க் காத்திருக்கு. எத்தனை தொகுதின்னு முதல்ல முடிவு பண்ணும். அந்த நம்பர் வாங்குறதுக்குள்ளே வந்து தாவுத்து. எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து காலமாட்டிலே பால கறந்துருவார். பயங்கர டஃப் நெகோசியேட்டர். சாதாரணமாக அவர்கிட்ட நீங்க ஒரு விஷயத்தை வாங்கிட முடியாது. அண்ணன் நயினாருக்கு நிறைய பழக்கம் இருக்கு, இன்னும் நிறைய பழக்கம் வரப்போகுது. எவ்வளவு தொகுதிங்கிறது சேலஞ்ச், எந்தெந்த தொகுதிங்கிறது சேலஞ்ச். அப்புறம் உள் ஒதுக்கீடு வேற இருக்குது. எங்க அண்ணனுக்கு, எங்க கூட வந்தவங்களுக்கு, கூடவே நின்றவங்க, அப்படி தாவு தீர்ந்து போகும். அப்ப அவ்வளவையும் தாண்டி ஒரு முடிவுக்கு வரும்போது எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் விரும்புகிறதா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆளாளுக்கு வேலை பார்த்தீங்கன்னா ஒரே நாடு தமிழ்நாடு, இந்த பத்திரிகை எல்லாமே ஒன்றாகும், நன்றாகும். வணக்கம்.